ரெஜினா பேச்சியம்மா வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க. வந்த நாளே அவங்களோட வேலையையும் ஆரம்பிச்சுட்டாங்க. அஞ்சலி கிட்ட உனக்கு இங்க என்ன மரியாதை இருக்கு, நீ இருக்க, நீ வாழ்ற லட்சணத்தை உனக்கு காட்டுறேன் வா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அங்க பேச்சியம்மா முத்தலகு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உனக்கு எப்ப குழந்தை பிறக்காதுன்னு ஒரு குறை இருக்கிறதா சொன்னாங்களோ அப்பவே நான் குலசாமி கோயில்ல வேண்டிட்டு இருந்தேன். நீ கருவை சுமக்கிற நாள் வந்தோன்னையே நான் சாமிக்கு தங்கத்துல மூக்குத்தியும் கொலுசும் போடுறதா வேண்டிக்கிட்டேன். இதுதான் அது, நீ வச்சுக்கோ, நம்ம அடுத்த தடவை கோயிலுக்கு போகும்போது சாமிக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அஞ்சலிய பத்தியும் ரெஜினாவை பத்தியும் நீ ரொம்ப மனசுல போட்டு குழப்பிக்காத, சந்தோஷமா இரு, எப்பவுமே நான் உன் கூட இருப்பேன்னு பேச்சியம்மா ஆறுதலா பேசுறாங்க. ரெஜினா அஞ்சலி கிட்ட, பாத்தியாடி உங்க அத்தைய, உனக்காக அவங்க ஏதாவது பண்ணாங்களா, முத்தலகுக்காக என்னென்ன பண்றாங்க பாரு அப்படிங்கிறாங்க. அடுத்ததா சொர்ணமும் முத்தலகும் பேசுறத கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. சொர்ணம் முத்தலகு கிட்ட, உனக்காக நான் 9 வகை காய் போட்டு சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன். இனிமேல் நீ இப்படிதான் சாப்பிடணும், நீ எதையும் நினைச்சு மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத, மனசு நிறைய சந்தோஷத்தோட குழந்தைய நீ சுமக்கணும், நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு உட்கார வச்சு ஊட்டியும் விடுறாங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு அமுதன் வந்து பூமி கொடுத்து விட்டதா மாங்காய் கொண்டு வந்து கொடுக்கறாரு. சாப்பிட்டு சொல்லுங்க, இன்னும் கூட நிறைய கொண்டு வந்து தர்றேனும் சொல்லிட்டு போறாரு. இது எல்லாத்தையுமே அஞ்சலிக்கு காட்டுறாங்க ரெஜினா. ஆமாமா, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தாமா, சூசைக்கு இருக்கிற மரியாதை கூட எனக்கு இங்க இல்லதாமா அப்படிங்கிறாங்க. ரெஜினா உடனே, நீ ஒன்னும் கவலைப்படாத, சூசை இருக்கிற இடத்துல முத்தலகு போவா, முத்தலகு இருக்கிற இடத்துல நீ போவ, பூமி உன்னையே சுத்தி சுத்தி வருவான், படிக்காத முத்தலகே இவ்வளவு பண்ணும்போது படிச்ச நம்மளால இதை பண்ண முடியாது, எல்லாத்தையும் இனி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அஞ்சலிக்கு வாக்குறுதி தராங்க ரெஜினா. என்னெல்லாம் பிளான் பண்ணி முத்தலகை எதுல எல்லாம் மாட்டி விட போறாங்களோ தெரியல. என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து முத்தலகுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.